இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். ஹஜ் பயணிகளுடன் ஜெட்டாவில் இருந்து லக்னோ வந்த விமானத்தில் திடீர் தீ. ஓடு பாதையில் இறக்கப்பட்ட விமானத்தில் இருந்து பயணிகள் 250 பேர் பத்திரமாக வெளியேற்றப்பட்டதால் பெரிய அளவிலான விபத்து தவிர்ப்பு. தமிழகத்தில் துப்பாக்கி கலாச்சாரத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தல். தமிழகத்தை பட்டாக்கத்தி, அரிவாள் மற்றும் துப்பாக்கியின் பாதைக்கு திமுக அரசு கொண்டு சென்றிருப்பதாகவும் காட்டம். நீட் தேர்வில் தோல்வியை தழுவிய மாணவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்க ஆலோசகர்கள் நியமனம். 59,000 பேரை இலக்காக கொண்டு ஆலோசனை மையம் செய்யப்பட உள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். இஸ்ரோவில் பணியாற்றிய விஞ்ஞானி நெல்லை முத்து உடல்நலக் குறைவால் காலமானார். திருவனந்தபுரத்தில் உயிரிழந்த நெல்லை முத்துவின் உடல் மதுரைக்கு கொண்டு வரப்பட்டது. இஸ்ரேலும் ஈரானும் 3வது நாளாக மாறி மாறி வான்வழி தாக்குதல் நடத்தி வருவதால் பதற்றம். ஈரான் ஏவுகணை தாக்குதலை சமாளிக்கும் விதமாக இஸ்ரேல் முழுவதும் ரெட் அலர்ட். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் உளவுத்துறை தலைவர் முகமது கஜேமி கொல்லப்பட்டார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதலில் தரைமட்டமான கட்டடங்கள். அடுத்தடுத்து நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்ததாக தகவல். அணுசக்தி திட்டத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அதிபர் டிரம்பை கொல்ல விரும்புகிறது ஈரான். அமெரிக்க அதிபரை படுகொலை செய்ய ஈரான் 2 முறை திட்டமிட்டதாகவும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பரபரப்பு தகவல். இந்தியா, பாகிஸ்தான் போன்று இஸ்ரேல், ஈரான் நாடுகள் போரை நிறுத்த வேண்டும். உரிய பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அதிபர் டிரம்ப் வலியுறுத்தல். ஈரானில் உள்ள இந்திய மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பணிகளில் மத்திய அரசு தீவிரம். தெஹ்ரான் இந்திய தூதரகத்தின் உதவியுடன் மாணவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு வருவதாக அறிவிப்பு. இஸ்ரேல், ஈரான் இடையே மோதல் முற்றி வருவதால் கச்சா எண்ணெய் இறக்குமதி தடைப்படும் அபாயம். இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு விலை உச்சம் காண வாய்ப்பிருப்பதாக தகவல். பதவி உயர்வில் சமூக நீதி பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் குழு அமைப்பு. 3 மாதத்தில் அறிக்கை அளிக்கும் வகையில் அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதன் எதிரொலி. மெயின் அருவி, ஐந்தருவி மற்றும் பழைய குற்றால அருவி, சிற்றருவிகளில் குளிப்பதற்கான தடை நீட்டிப்பு. நெல்லை மணிமுத்தாறு, அகத்தியர் அருவி மற்றும் களக்காடு தலையணை பகுதிகளுக்கு செல்ல தடை. கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை.
கோவை பில்லூர் அணை இரண்டாவது முறையாக நிரம்பியதை அடுத்து பவானி ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை. அணையில் இருந்து 14,000 கனஅடி நீர் திறக்கப்படுவதால் ஆற்றில் இறங்கவோ பரிசல் மூலம் கடக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். முதல்வர் மருந்தக செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. தஞ்சையில் மருந்தகத்தின் செயல்பாடு குறித்து பணியாளர்களிடம் கேட்டறிந்தார். எல்லா மருந்தும் கிடைக்குது இருக்கா? எல்லா மருந்துமே கிடைக்குது. டிமாண்ட் இருக்காது. பிராண்டட் ஜெனரிக் எல்லாமே கிடைக்குது. எப்போ கடை திறக்கிறீங்க? காலையில் எத்தனை மணிக்கு? காலையில் எப்போ திறக்கிறீங்கண்ணா? காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 8:30 வரைக்கும் இருக்குது சார். ஒரு நாளைக்கு எவ்வளோ போகுது கிளை? விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சந்திப்பு. திமுக கூட்டணியில் சலசலப்பு நிலவி வரும் நிலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சந்திப்பால் அரசியல் களத்தில் பரபரப்பு. தமிழ் சமூகத்திற்கு நடிகர்கள் ஆற்றிய பங்களிப்பு என்ன என ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா? விஜய்க்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சவால். உனக்கு தெம்பு இருந்தா, தராணி இருந்தா, யோக்கி இருந்தா, தில் இருந்தா வேல்முருகன் அழைகோல் விடுக்கிறவா? உங்களுடைய 40 ஆண்டு கால தமிழ் சமூகத்துக்கு நடிகர்கள் எந்த நடிகராக இருந்தாலும் நீங்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஆற்றிய பங்களிப்பு என்ன? வேல்முருகன் ஆற்றிய பங்களிப்பு என்ன? ஒரே மேடையில் விவாதிப்பிற்கு தயாராக இருக்கிறேன். எந்த தொலைக்காட்சி, நான் அதான் அந்த தொலைக்காட்சி ரிப்போர்ட்டர் சொன்னேன், போராளிகளை பற்றி போராளிகளிடம் சென்று மைக்கு நீட்டி கேளுங்க, பொறுக்கி கிட்ட கேட்காதீங்க, போக்கிரி கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு. பொறுக்கிகளுக்கு போராளிகளை பற்றி தெரியாது. ரஜினியை விட நீ பெரிய கொம்பனா? விஜயகாந்த் ரசிகர்களை விட நீங்கள் என்ன பெரிய ஆட்களா? விஜய் மற்றும் அவரது கட்சியினரை கடுமையாக தாக்கி பேசினார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன். ரஜினியை விட நீ பெரிய கொம்பனா? கேப்டன் கூட சூனியாவில் ஒரு படத்தில் என்னமோ பண்ணார். அள்ளி அள்ளி குடித்து உணவு போட்டு வளர்த்த ஒரு மகத்தான நடிகன் விஜயகாந்த். அதே விஜயகாந்த் தவறு செய்த போதும் விஜயகாந்த் அவர்களை இது தவறு என்று பேசியவன். என் ஈழ தமிழர்களுக்கும் எனக்கும் என்ன உறவுகள் என்றால் தொப்புள் குடி உறவுகள் என்று சொல்லுவோம். அந்த புனிதமான இடத்தை நீங்கள் மாசுபடுத்தி விட்டீர்கள் என்று விஜயகாந்த் கேட்ட வேண்டாம் வேல்முருகன். தமிழகம் புதுச்சேரியில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததன் எதிரொலி. தூத்துக்குடி, நாகை, கன்னியாகுமரி துறைமுகங்களில் இருந்து உற்சாகத்துடன் கடலுக்கு சென்ற மீனவர்கள். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 3 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. கட்லா, விரால், ஜிலேபி, கெண்டை உள்ளிட்ட மீன்களை உற்சாகத்துடன் அள்ளிச் சென்ற மக்கள். இந்தியா விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் ஒரு டிஜிட்டல் புரட்சி நடைபெற்றுள்ளதாகவும் பேச்சு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து அறிவிக்கை இன்று அரசிதழில் வெளியிடுகிறது மத்திய அரசு. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த ஆய்வுக்கு பின் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். $274 பேர் உயிரிழப்புக்கு காரணமான அகமதாபாத் விமான விபத்து குறித்து உயர்மட்ட குழு இன்று ஆலோசனை. விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் 3 மாதங்களில் அறிவிக்கை அளிக்கிறது மத்திய உள்துறை செயலாளர் தலைமையிலான குழு. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி டெல்லியில் உள்ள சர் கங்காராம் மருத்துவமனையில் அனுமதி. வயிறு தொடர்பான பிரச்சினை காரணமாக மருத்துவமனையின் இரைப்பை சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்.
புனேவில் பாலம் இடிந்து விழுந்து ஆற்றில் அடித்து செல்லப்பட்டவர்களில் இதுவரை 6 பேர் மீட்பு. 4 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் எஞ்சியவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரம். புனேவில் பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை. காயமடைந்தவர்களின் மருத்துவ செலவை மாநில அரசே ஏற்கும் என்றும் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிப்பு. பல நாட்களுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் பகல்காம் சுற்றுலா தலம். குடும்பமாக வந்து இயற்கை அழகை ரசித்து மகிழ்ச்சி. கைலாஷ் மானசரோவர் செல்லும் யாத்ரீகர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகையை அறிவித்தது உத்தரப்பிரதேச அரசு. 750 யாத்ரீகர்கள் 15 தொகுதிகளாக அனுப்பி வைக்கப்படுவார்கள் என தகவல். கேரளாவில் கண்ணூர், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. கனமழை எச்சரிக்கையை அடுத்து நடவடிக்கை. மணாலியில் ஜிப்லைன் கயிறு அறுந்து 30 அடி உயரத்தில் இருந்து பெண் ஒருவர் கீழே விழுந்து விபத்து. படுகாயமடைந்துள்ள பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இணையத்தில் வீடியோ வைரல். உத்தரப்பிரதேசத்தில் கீழே கிடந்த பாம்பை கையில் எடுத்துக்கொண்டு சாகசம் காட்டி பாம்புக்கு முத்தமிட்டு விளையாடும் போது ஜீத்துவை கடித்த பாம்பு. பாம்பு கடி வாங்கிய ஜீத்து ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. அதிபர் டிரம்பின் குடியேற்ற கொள்கைக்கு எதிராக அமெரிக்காவில் வலுக்கிறது போராட்டம். லாஸ் ஏஞ்சல்ஸில் கல்வீச்சு, வாகனங்களுக்கு தீ வைப்பு என போராட்டத்தில் ஈடுபட்ட கலவரக்காரர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் பரபரப்பு.